அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்குது. தேர்தல் நடத்திய விதிமுறைகள் வந்து அமலுக்கு வந்திருக்கு. ஆனால் தேர்தல் நடத்திய விதிமுறைகள் அமலுக்கு வந்தது இந்த அரசியல்வாதிகளுக்கு பொருந்துமானு சத்தியமாக தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பரங்குன்றம் தொகுதி முழுவதுமே பார்த்தோம்னா அந்த உதயசூரியன் சின்ன வரையப்பட்டிருக்கு. இந்த சின்னத்துக்கு ஒரு அனுமதி வாங்கி எழுதுறாங்கன்னா கண்டிப்பான முறையில் கிடையாது. இந்த அனுமதி வாங்கியிருந்தாங்கன்னா அந்த அனுமதி என்னையும் சேர்த்து எழுதணும். விதிமுறைகள் அமலுக்கு இதை தேர்தல் ஆணையம் கண்டுக்காம சாதாரணமாக கலந்து செல்லுது. அது இல்லாமல் 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் இங்கே ஓட்டு போகிற மீட்டர் சமுதாய கூடமாக இருக்கட்டும், அந்த பூட்டு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் ஓவியங்கள் வரையணும், சின்னங்குற ஓவியங்களை. ஆனால் அதெல்லாம் மறைச்சு இவங்க பக்கத்திலேயே வளைஞ்சு வைக்கிறாங்க. பல ஊர்களில் தொடர்ந்து ஊருக்குள்ள போய் விசாரிச்சோம்னா, நான் ஊர்கள் எல்லா நேரம் அவங்க வளைஞ்சிட்டு போயிருந்தாங்க. நான் பார்த்து இருந்துச்சு. என் மாமூல பக்கம் போயிட்டீங்களா? நீங்க இல்லாத நேரம் வரைஞ்சாங்களா? அந்த தம்பி கேட்டுச்சு, நான் வேணாம்னு சொன்னேன். நீங்க வரையக்கூடாதுன்னு சொல்லி வரைஞ்சிட்டு போயிட்டாங்களா? சரிம்மா சரிம்மா. உங்க அம்மா உங்க மகன் சத்தம் போட்டிருக்காரு. சரி சரி சரி. பக்கத்து வீட்டுக்காரன் கட்சிக்காரங்க, அதனால அவங்க நாங்க எதிர்த்து பேச முடியல, தயக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது இங்கே மட்டும் திருப்பரங்குன்றம் தொகுதி மட்டுமே இந்த நிலையான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. மதுரை மாவட்டத்தில் இருக்க எல்லா தொகுதிகளுமே யாரோட அனுமதி தேர்தல் அலுவலகத்தை தொடர்ந்து புகார் செஞ்சோம்னா அவங்க எந்த நடவடிக்கையும் இல்லை. அதை மீறி வீரியமா ஒரு புகார் கொடுத்தோம்னா அந்த கொடுத்த புகாரை மட்டும் இந்த உதயசூரியன் சின்னத்தை எந்த போட்டோ எடுத்து கொடுக்குறோமோ அந்த சின்னத்தை மட்டும் அழிச்சிட்டு போயிடுவாங்க. பக்கத்து சவத்தை இருந்தாலும் கண்டுக்கிற மாட்டாங்க. இதான் தேர்தல் நடத்திய விதிமுறைகள் அமலில் இருக்க தமிழ்நாட்டோட இந்திய நிலை. ஜனநாயக முறைப்படி இந்த தேர்தல் நடக்குன்னா நிச்சயமா கிடையாது. பணநாயகத்தின் வழி இந்த தேர்தல் நடந்துட்டு இருக்கு. அதிகாரத்தை பார்த்து இங்க இருக்கிற தேர்தல் அலுவலர்களே தயங்குறாங்க, பயப்படுறாங்க. இதை நீங்க இதே உங்களுக்கு எடுத்துக்காட்டா நீங்க பாத்துக்கலாம். இதை காட்டி இன்னொன்னு இருக்கு. சுவரொட்டிக்கு சுத்தமா அனுமதியே கிடையாது. மாநகராட்சியா இருக்கட்டும், ஊராட்சியா இருக்கட்டும், எங்கேயுமே சுவரொட்டி ஒட்டு இருக்கு, கட்சி புகைப்படத்தை போட்டு ஒட்டு இருக்கு, அனுமதி கிடையாது. ஆனா சுவரொட்டிய கிருத்திகா தங்கப்பாண்டியன் திமுக கட்சிக்கார அவங்க படத்தை போட்டு தொடர்ந்து ஒட்டிட்டு இருக்காங்க திருப்பரங்குன்றம் தொகுதி மூலமா. இன்னைக்கே நம்ம புகார் செஞ்சு கிழிக்க வச்சாலும் காவல் அறிவாளர்கள் புகார் செஞ்சா கிழிப்பாங்க. கிழிச்சிட்டாங்கன்னா மறுநாள் அவங்க ஒட்டிட்டு போவாங்க. உங்க திரும்ப நம்ம புகார் செஞ்சோம்னா திரும்ப கிழிச்சிட்டு போவாங்க. அவங்க மேல ஏன் நடவடிக்கை எடுக்க முடியுங்க, எப்பயாவது போட முடியுங்க, கேள்வி கேட்க வேண்டாம். அதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை. எங்களுக்கு அதிகாரம் கிழிக்கிறது மட்டும்தான் இந்த தேர்தல் அலுவலர்கள் இன்ன வரைக்கும் கிழிக்கிற வரையா கரெக்டா பார்த்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி உதயசூரியன் சின்னத்தை மட்டும் எல்லா பக்கம் வரைகிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கூடாது. இதே மாதிரி ரத்தனையும் அலைஞ்சு வச்சுட்டு இருக்காரு ராஜன் சிவப்பா திருப்பரங்குன்றம் தொகுதி முழுக்க. அதே மாதிரி இப்ப விசிறும் அலைஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. நேர்மையான முறையில இவங்களால தேர்தலை சந்திக்க முடியல. இது ஒரு மாய பிம்பத்தை காமிக்கணும், மக்கள் தான் நம்ம பின்னாடியே இருக்கான்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டா மக்கள் தான் ஏமாந்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த சின்னத்தை வரைகிறது ரொம்ப மும்முரமா இருக்காங்க. இந்த சின்னத்துக்கு அனுமதியே கிடையாது. தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்துருச்சுன்னா ஒரு சின்ன வரையணும்னா அதுக்கு வட்டாட்சியத்தை அனுமதி வாங்கணும். அனுமதி கடிதத்துல அவங்க இந்த நம்பர்ல வரைஞ்சிக்கலாம், இந்த நம்பர்னு கொடுப்பாங்க. அந்த நம்பரை சேர்த்து அனுமதி என்னன்னு சொல்லி எழுதி போடணும். இங்க ஏதாச்சும் ஒரு உதயசூரியன் சின்னமா இருக்கட்டும், ரத்தரையா இருக்கட்டும், விசிறா இருக்கட்டும், அனுமதி நம்பர் எழுதியிருக்காங்களா? எல்லாமே விதிமுறைகளை மீறி நடக்குது. தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்கிறது மட்டும் இல்லாம தேர்தல் நடத்திய விதிமுறைகளை மீறி கட்சியோட கேண்டிடேட்டை கண்டிப்பா ரத்து பண்ணுங்க.